வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது இதில எடப்பாடியாரின் புத்திசாலித்தனமான ஒரு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அரசியல்வாதிகள்லாம் கத்துக்கணுங்க. ஏன்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல கூட எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்திசாலித்தனமா செயல்பட்டுருக்கிறாரு. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பெயர் வைக்குமாறு பார்த்தீங்கன்னா கேட்டப்ப, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் தெரியுங்களா? அவருடைய இந்த செயலை மற்ற அரசியல்வாதிகளும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாரி தான் இருந்தது. அரசியல்வாதிகள், பிரபலங்கள் நம் ஊருக்கு வந்தால் அவர்களிடம் தனது குழந்தைக்கு பெயர் வைக்க சொல்லி கேட்பது ட்ரெண்டாகி வருகிறது. இதை தான் பார்த்திங்கன்னா கவுண்டமணி தனது படத்தில் காமெடியாக கொண்டு வந்திருப்பார். கவுண்டமணியிடம் பெயர் வைக்குமாறு ஒருவர் குழந்தையை தூக்கி வர அவர் குண்டலகேசி என வைப்பார். உடனே பார்த்திங்கன்னா அதன் பெற்றோர் ஏங்க இது ஆம்பளை பிள்ளைங்க என கூறியபோது, ஏன்டா ஜெட்டியை கழட்டி விட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவையான ஒரு காமெடி பார்த்திங்கன்னா குண்டலகேசின்ற பெயர் மூலிமா அந்த காமெடி ஹிட் ஆச்சு. ஸோ அதே போன்று தான் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா காமெடிக்காக வைக்கப்பட்டாலும் எப்படியோ குண்டலிகேசன் என அழைப்பது, என்னதான் இந்த காமெடி சிரிக்க வேண்டியதாக இருந்தாலுமே இதில் நிறைய சிந்திக்க வேண்டி இருக்குதுங்க. ஒரு குழந்தை கருவாக இருக்கும்போதே சிலர் ஆணாக இருந்தால் இந்த பெயரும், பெண்ணாக இருந்தால் இந்த பெயரும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தீர்மானம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதன்படி தான் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பெயர் வைக்க விரும்புவர் பார்த்திங்கன்னா அதில் சிலர் தங்களது ஆதர்ஸ் அரசியல்வாதிகளுடைய திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் நம் ஊருக்கு வந்துவிட்டால் போதும், அவங்கள சந்திக்கும்போது அவங்கள சந்திக்கிற சாக்குலேயே பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளிடம் இப்போ நிறைய பேர் குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி கேட்பாங்க. அப்போது அவர்கள் ஏதோ ஒரு பெயர் வாய்க்கு வந்ததை வைப்பார்கள். இல்லாவிட்டால் அவசரத்தில் தங்களுக்கு பிடிக்காத பெயரை கூட வைத்து விடுவார்கள். சில அரசியல்வாதிகள் ஆண் குழந்தைக்கு பெண் பெயரும், பெண் குழந்தைக்கு ஆண் பெயரும் வைத்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது. அப்படியே அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா வைத்த பெயர் பல நேரங்களில் பெற்றோருக்கே பிடிக்காமல் இருக்கும். சரி, நியூமராலஜியை பார்த்தால் அதே அரசியல்வாதி வைத்த பெயர் நியூமராலஜி படி இருக்காது. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த பெயர்கள் வைப்பதில் இருக்கும். எனவே குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது என்பது எப்போதுமே பெற்றோரின் விருப்பமாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கான முழு உரிமை பெற்றோரை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அதையும் மீறி எந்த பெற்றோராவது குழந்தைக்கு பெயர் வைக்க அரசியல்வாதிகளிடம் கேட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி திகழ்ந்துள்ளார். இவர் செய்த சம்பவத்தை மற்ற அரசியல்வாதிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அப்போது கூட்டம் முடிந்த நேரத்தில் ஒரு பெண் குழந்தையோடு எடப்பாடி ஐயா, இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எடப்பாடி என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் என கேட்டதற்கு அந்த தாய், இல்லைங்கப்பா நீங்களே வைங்க, என்ன சொல்ல அதுக்கு, எடப்பாடி சும்மா சொல்லுமா கேட்கிறாரு. உடனே அந்த குழந்தையின் தாய் தயக்கத்துடனே சுதர்சனா என சொல்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எடப்பாடியும் 3 தடவை சுதர்சனா 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 என்று அழைக்கிறார். இந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமியின் புத்திசாலித்தனம் வெளிப்படுகிறது. அந்த குழந்தையின் தாயிடம் என்ன பெயர் வைக்கலாம் என கேட்டவுடன் அவர் சற்றும் யோசிக்காமல் சுதர்சனா என்றார். அவர் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம். அந்த சூழலில் எடப்பாடி ஒரு பெயரை வைத்து அந்த பெயரை பிடிக்காமல் வைப்பது சிறப்பு, அரசியல்வாதியை கேட்டு வைப்பது சிறப்பு அப்படின்றது தான் இதில் பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மையாக தெரிகிறது. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.